கடவுளே! ஆ? கவிதா பாரு, அந்த பாக்ஸையும் ஓபன் பண்ணி பாரு. நல்லா இருக்கத்த. டேங்கப்பா, எல்லாம் இவ்ளோ காஸ்ட்லியான நகைங்க. அஞ்சலி உண்மையாவே கொடுத்து வச்சவதான். கட்டிக்க போறவளுக்காக கடைக்கடையா ஏறி வாங்கியிருக்காரு போல. சூப்பரா இருக்கு. நிச்சயம்னு சொன்னோம், அதுக்கு முன்னாடி தாம்பூலத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருக்குங்க. இருந்தாலும் இந்த நகையெல்லாம் சிவராமா, அவரு கட்டிக்க போற பொண்ணுக்கு ஆசையா செய்யறாரு. இதுல ஒண்ணு தப்பு இல்லையாடா. என் பேத்தி நிஜமாலுமே அதிர்ஷ்டக்காரி தான். லட்சுமி, அஞ்சலி கல்யாணத்துக்காக நம்ம வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கிற தாம்பூல தட்டு, அத சாமி முன்னாடி பூஜை அறையில வச்சிருமா. சரிங்க அத்தை. கொடு. இங்கே இருக்கட்டும். என் பொண்ணு நல்லா இருக்கணும் கடவுளே. என் மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கியா? எதுக்கு இங்க வந்த? ஓ தியா, அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா, ஒண்ணும் இல்ல அஞ்சலி. நீ வந்ததுல இருந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ டல்லாவே இருக்க. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சுன்னு சொல்லுக்கா. அக்கா, ஐயோ அக்கா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஐயோ என்னாச்சுக்கா? அக்கா ஏன் அழற? அக்கா, தியா ரொம்ப கஷ்டப்படுற அஞ்சலி. அவளை ஒரு குழந்தைன்னு பார்க்காம என் கண்ணு முன்னாடி அவளை டார்ச்சர் பண்றாங்க. பாட்டில அவ சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த ஜெகன் இறக்கமே இல்லாம ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுட்டான். நான் மட்டும் சரியான நேரத்துல அங்க போலனா அவளுக்கு என்ன ஆயிருக்கும்னே தெரியாது. அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு அஞ்சலி. எனக்கு அங்க இருந்து வந்ததுல இருந்து தியா ஞாபகமாவே இருக்கு. அவளுக்கு அப்பா அம்மா பாட்டி தாத்தான்னு யாருமே இல்ல. என்னதானே அவ அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு அம்மாவா அவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல. எனக்கு ஒண்ணு ஆகாதுக்கா. அவளுடைய அப்பா அம்மா கூட இல்லைனாலும் சாமியா இருந்து அவளை காப்பாத்துவாங்கக்கா. அவளுக்கு எந்த கெடுதலும் நடக்க விட மாட்டாங்கக்கா. அழாத, சீக்கிரமாவே அவ உன்கிட்ட வந்துருவாக்கா. நீ அழாத அக்கா. துளசி, 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 என்னாச்சுமா? எதுக்கு கத்துன? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. தியாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? என்னம்மா, அவளை உன் பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலையேன்னு வருத்தப்படுறியா? உன் கஷ்டம் எனக்கு புரியுது துளசி. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும், நீ அழாத. இத பாரு, தியா உன்கிட்ட சீக்கிரமாவே வந்து சேர்ந்துருவா. மா, அழாத, தைரியமாயிருமா. சரி இருமா, நான் இப்ப வரேன். பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷம் ரெண்டு பேரும்
சீரும் சிறப்புமா நல்லா வாழணும்ப்பா. அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த நாள் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால வார்த்தையில சொல்லவே முடியாது. இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் நான் ஒரே ஃப்ரேம்ல சேவ் பண்ணி வைக்க போறேன். அப்புறம் இந்த ஃபிளாஷ் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச முதல் வெளிச்சம். நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ போட்டோ. நான் என் வாழ்க்கையில எடுக்க போற முதல் ஃபேமிலி போட்டோ இதுதான். எல்லாம் இருந்தும் இத்தனை வருஷமா நான் மிஸ் பண்ணது இதுதான். இப்ப அது நடக்க போகுது. ப்ளீஸ் எனக்காக. மாப்பிள, எப்பவுமே எங்க வீட்டுல செல்ஃபி எடுக்கிற ஆளு என் பொண்ணுதான். இன்னைக்கு அவங்க மனப்பொண்ணாயிட்டாங்க. எடுக்கலாம் வாங்க. அம்மா கூப்பிட்டு வந்தா வாங்க.